ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணியை நான் சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இந்த முட்டை பிரியாணிக்கு 2 முட்டையை அவிச்சு அதை உரிச்சும் வச்சாச்சு. அதில் நீங்கள் சைடில் கோடும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலில் போட்டு பிரட்டும் போது அது உள்ளே இறங்கணும். அதனால் ஒரு 4-5 இடத்துல அதை நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 முட்டைக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நம்ம பொரிக்க போகிறோம். இது சிம்மில் வச்சு பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா மசாலா நம்மளுக்கு தீஞ்சிடும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம முட்டையை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சிம்மிலே வச்சு பண்ணிவிடுங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த சைடு பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 3 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சமாக கடல்பாசி, 2 பிரிஞ்சி இலையை நான் நல்லா கிழித்து போட்டிருக்கேன். இதில் நான் முந்திரியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். ஆயாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட போகிறோம். ஆனியனும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பொன்னிறமாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். பிரியாணிக்கு எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும், இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒட்டிடுச்சு. அப்படின்னா வதங்கிடுச்சுன்னு இருக்கும். இப்போது நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 தக்காளி பழமாக கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அந்த தக்காளி அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும். அந்த பதத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா வதக்கினதுனால எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. ப்ளஸ் நல்லா பேஸ்ட்டாகவும் மாறிடுச்சு. நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா மூடி போட்டு வேக வைக்கணும். இல்லாட்டினா உப்பு போட்டு வேக வைக்கணும். இல்லாட்டினா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், பழமாக இல்லாத பட்சத்தில். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா இதை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நல்லா அந்த பீஸில் போட்டு நல்லா வதக்கணும். நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் நல்லா வரும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அதிலே ஊற வச்சுருந்தேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட போகிறோம். உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இது கொஞ்சம் கொதி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம குக்கரை மூடிடலாம். எப்போவுமே குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நம்ம விசில் சைடு நல்லா ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது சேஃபு. நான் 2 விசில் நல்லா விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை கலந்துடலாம். அவ்வளோவே தாங்க நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி.